சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்வதற்காக அழைக்கிறேன். பலத்த கைத்தட்டுடன் லெட்ஸ் வெல்கம் மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ஸ்டேஜ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கு. ஏன் அப்படின்னா, நானும் ஒரு 30 வருஷமா இந்த இதே சினிமாவை பார்த்துட்டு இருக்கேன் சின்ன வயசுல இருந்து. லைக் நம்ம தமிழ் சினிமாவை அதர் லாங்குவேஜ்ல இருக்கிறவங்க ரொம்ப பெருசா பாக்குறாங்க. நான் தெலுங்குலயும் படம் பண்ணிட்டு இருக்கேன். ரீசெண்டா மலையாளம்லயும் ஒரு சின்ன கெஸ்ட் அப்படின்னு ஒரு படம் பண்ணிட்டு வந்தா அவங்க ரொம்ப பெருசா பாக்குறாங்க. அவங்க ரொம்ப லவ் பண்றாங்க. இங்க இருந்து பார்க்கும்போதுதான் எனக்கு தோணுது, நிறைய பெரிய படங்களுக்கு தான் நிறைய தியேட்டர் கிடைக்குது. நிறைய சின்ன படங்களுக்கு தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. தியேட்டர் கிடைச்சாலும் ஷோஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஷோஸ் கிடைச்சா நல்ல டைமிங்ல அவங்களுக்கு ஒரு நல்ல படம் கிடைக்க மாட்டேங்குது. அதுல நிறைய 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 யங்ஸ்டர்ஸ், நிறைய புது புது ஹீரோஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுல நானும் மாட்டிக்கிட்டு தான் இருந்தேன், மாட்டிக்கிட்டும் இருக்கேன் சொல்லலாம். அண்ட் அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி படம் நிறைய தியேட்டருக்கு வரணும். எனக்கு நிறைய பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸ், நான் வந்துட்டு சின்ன இவங்கதான் அவங்கதான் எதுவுமே நான் நேம் பண்ண விரும்பல. ஏன்னா அவங்க எல்லாருமே நம்ம தமிழ் சினிமாவுக்காக உழைக்கிற ஒரு மிகப்பெரிய கை. அவங்க எல்லாருமே அவங்க ஹேண்ட்ஸ். அவங்க எல்லாம் வரணும். அவங்க வருஷத்துக்கு எனக்கு என்ன தோணும் எவ்ரி டைம் அப்படின்னா, வருஷத்துக்கு அவங்க ஒரு பெரிய படம் பண்ணா ஏதாவது 2 சின்ன படம் என்னோட ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்து நல்லா இருக்கு வாங்கப்பா உங்களுக்கு நாங்க தியேட்டர் தரோம் அப்படின்னு எனக்கு வெல்கம் பண்ணுன்னு தோணுது. எனக்கு ஐ திங்க் திஸ் நைஸ் ஸ்டேஜ் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு சின்ன படம் ஜெயிச்ச ஒரு படம் டைனோசர் நான் சொல்லலாம். அதுல வந்து கார்த்தின் என் ஃப்ரெண்டு நடிச்சிருந்தாரு, சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. அந்த படம் கம்மி ஷோஸ் கிடைச்சது, தியேட்டருக்கு வந்தது, ஆடியன்ஸ்க்கு பிடிச்சது. பிரஸ் அண்ட் மீடியா நீங்க எல்லாருமே அவங்களை பாராட்டினீங்க. அவங்களுக்கு நிறைய ஷோஸ் கிடைச்சு இன்னைக்கு அந்த படம் எல்லாருமே பாராட்டுறாங்க. அதே நான் திருப்பி படம் பண்ணதான் போறாரு. அவருக்கு அது மட்டும் தான் தெரியுது. அந்த மாதிரி இவங்களுக்கும் நிறைய தியேட்டர் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஹீரோஸ் வரணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் தியேட்டர் கொடுங்க, வெல்கம் பண்ணுங்களேன். அவர் சொன்ன மாதிரி 90% அந்த சின்ன ப்ரொடியூசர்ஸ் தான் எல்லா இண்டஸ்ட்ரியும் காப்பாத்திட்டு இருக்காங்க. நாட் ஓன்லி தமிழ், நாட் ஓன்லி தெலுங்கு, எங்கேயுமே இல்லை. அந்த சின்ன ப்ரொடியூசர்ஸ் தான் காப்பாத்திட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம தான் வெல்கம் பண்ணணும். ப்ளீஸ் தியேட்டர் கொடுங்க. இவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா வரணும். இந்த ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான். எல்லாருமே என்னோட ஃபேவரேட்ஸ் தான். அவங்க எல்லாம் நடிக்கிறாங்க, உங்களுக்காக மட்டும்தான் நடிக்கிறாங்க. ஆடியன்ஸ் நீங்க தியேட்டருக்கு வரணும், அவங்க படம் பார்க்கணும். பிரஸ் அண்ட் மீடியா நீங்க அவங்க கிட்ட கண்டிப்பா சேர்க்கணும். இது நம்ம கடமை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் என்னுடைய எம்ஓவி சார்பாக. ஏன்னா கூட்டணி அற்புதமா பேசினதுக்காக. இந்த நேரத்துல நான் இன்னொருத்தவரை வெல்கம் பண்ண போறேன். அண்ட் உங்க மேடையில இல்ல, பட் இந்த படத்துல ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க. அண்ட் சினிமா மேல அவங்களுக்கு அவ்வளவு பேஷன் இருக்கு. சோ ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக நடிகர் சத்யா அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறேன் இந்த நேரத்துல. தேங்க்யூ குரேஷி ஃபார் இன்வைட்டிங் மீ டு திஸ் ஸ்டேஜ். ஸோ இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்கள், செய்தி மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு முதற்கண் வணக்கம். இந்த படத்துல ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். இந்த படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் டென்னிஸ் மஞ்சுநாத் அவர்களுக்கும், நம்மளுடைய ப்ரொடியூசர்ஸ் மிஸ்டர் அரவிந்த், மிஸ்டர் அன்பு அண்ட் வினோத் ப்ரோ அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் போஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும், இது ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர். அதாவது குடும்பங்களோட எல்லாரும் கவலையை மறந்து அவங்க போய் ஒரு ஜாலியா ஒரு 2.5 hours உட்காந்து படம் பார்த்துட்டு வரலாம். எந்த விதமான கான்ட்ரவர்சி இல்லாம, எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாம ஒரு கம்ப்ளீட் பக்கா என்டர்டெய்னர், ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா அந்த படம் வந்திருக்கு. இந்த படம் நடிக்கும் போது எனக்கு ஆக்சுவலி பாலசரவணன் பிரதர், நம்ம சென்ட்ராயன் பிரதர் அண்ட் மகேஷ் இவங்களோட டீமா பண்ணும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஷூட்டிங் மாதிரியே இருக்காது. ரொம்ப ஜாலியா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு விளையாட்டா பண்ண மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு நடிகர் மாரிமுத்து சார் இன்னைக்கு நம்ம கூட இல்லை. அவரு கூட க்ளோஸா ஒர்க் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஐ எம் ஷூர் ஸோ போத் அன்பு சார் இன்னைக்கு நம்ம கூட இல்லை அண்ட் மாரிமுத்து சார், இவங்களுடைய பிளெஸிங்ஸ் டெஃபினெட்லி இங்க எல்லாருக்கும் இருக்கும். அண்ட் ஒன்ஸ் அகைன் இந்த படம் கண்டிப்பா தியேட்டர்ல பெருசா வெற்றி ஆகணும். ஸோ அதுக்கு எல்லாருமே குடும்பத்தோட போய் ஜனவரி 25 பார்த்து ரசிச்சு எல்லாருக்கும் ஆதரவு தெரிவிக்கிறோம். நன்றி. தேங்க்யூ.